வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தாட் அண்ட் லாங்குவேஜ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளுக்கு முன்னாடி செய்கை, அதாவது ஒரு குறியீடு மூலமாக பகிர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப லிமிட்டட். ரொம்ப பழகினவங்களோட மட்டும்தான் சில சின்ன சின்ன செய்கைகள் மூலமாக நம்மளால் செய்திகளை பகிர்ந்து கொள்ள முடியும். ஆனால் நம்மளுடைய சிந்தனை திறன், நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள், தெளிவான எண்ண ஓட்டங்கள், வேகமான எண்ணங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணம் சொல் செயல் இருக்கே, அந்த செயலுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும், அதை வெளிப்படுத்தணும்னு சொன்னால் அதற்கு மொழி அத்தியாவசியம். இதில் என்ன ரெண்டாவது கருத்தெல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே ஏற்புடையது. எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா மொழி அத்தியாவசியம்னு. அந்த மொழி அத்தியாவசியம்னு நம்ம சொல்லும்பொழுது நல்லபடியாக பேசணும், எழுத தெரியணும். சிந்தனை திறன் சொன்னால் அது எல்லாவற்றையும் பேசி இருக்க முடியாது. சிலதெல்லாம் என்ன பண்ணலாம், எழுத்து வடிவில் எழுதி காட்டணும். அப்போது மொழியை பழகணும் அப்படின்னு சொன்னால் தாய்மொழியில் பழகினாலும் சரி, பிற மொழிகளில் பேசுவதற்கு பழகிக்கொண்டாலும் வரவேற்கத்தக்கது. ஆனால் பிற மொழியில் பேசுவதற்கு சரளமாக பேசுறதுக்கு நம்ம பழகிக்கிறோம். அது உண்டான பாஷைகளெல்லாம் அந்த மொழிக்கு உண்டான எல்லா செய்திகளும் முதல்ல எழுதணும், படிக்கணும், எழுத்துக்களை உணர்ந்து கொள்ளணும், அதுக்கு போல் மேலே படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதோடு கூட தாய்மொழி சிறப்பானது. நம்ம 3 மாதத்துலேருந்து இந்த கூயிங், பேபிளிங், எக்கோயிங் அது எல்லாமே ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு குழந்தைக்கு வரும். அது தாயோட கூட இருக்கும்பொழுது நல்லபடியாக வளரும். ஏன்னு சொன்னால் ஒரு சின்ன குழந்தைக்கு அம்மா தான் முதல் சோஷியல் இன்டராக்ஷன். அம்மாவோட பேசுறது, அம்மாவோட சிரிக்கிறது, அது மட்டுமே தான் அது காட்டித்தரும். அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அங்கே மொழி பகிர்ந்து கொள்ளக்கூடியது, உணர்வுகளால் பகிர்ந்து கூடியது. ஒரு அம்மா எதுக்கு தொடுறாங்க அப்படின்லேருந்து புரிஞ்சிக்க முடியும். அதனால் மொழி அத்தியாவசியம் சொல்லும்பொழுது சிறப்பாக பேச தெரியணும். சொல்ல வந்த செய்திகளை அதில் என்ன பண்ணணும், சிந்தனைக்கு ஏற்ப வார்த்தைகளை புகுத்தி, வார்த்தைகளை சேர்த்து அந்த சொல்ல வந்த செய்தியை சிறப்பாக சொல்லணும். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், எதில் உள்ளவங்களுக்கு யாரோட பேசுகிறோமோ அவங்களுக்கு அந்த மொழி புரியணும். அப்போ அந்த மொழியில் புரிஞ்சுதுன்னு சொன்னால் அவங்களோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். அப்படி அவங்க நம்ம சொல்கிற செய்தி அவங்களுக்கு புரிஞ்சிட்டுன்னு சொன்னால் அவங்களோட ரியாக்ஷன் நம்மளுக்கு இன்னும் மேலும் சிறப்பாக பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை தரும். ஏன்னா சென்ற பதிவில் பார்த்தோம், டாக்கிங் த டாக் பாசிட்டிவ் அப்படின்னு. பாசிட்டிவ்னு சொன்னால் என்ன, நேர்மறை கருத்துக்களை வெளியில் சொல்லணும். நம்மளோட பழகிற விதத்தில் ஒரு நேர்மறையான பழக்க வழக்கங்களை வெளிக்காட்டணும். அப்புறம் பேசுறது எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்திகளாக பேசணும். இதுதான் நம்மளோட கருத்தாக சொல்லிட்டு இருந்தோம். அந்த அடிப்படையில் இன் கண்டினியூஷன் டு தட் அதனோட எவல்யூஷன் என்ன, தாட் அண்ட் லாங்குவேஜ். நம்மளோட எண்ணங்கள் என்ன இருக்கோ அந்த எண்ணங்கள் இருக்கக்கூடிய எண்ணங்களை என்ன பண்ணணும், மொழி மூலம் நம்மளால் பகிர்ந்துக்க முடியும். சில சமயம் மொழின்னு சொன்னால் அது பேச செய்யலாம், எழுதலாம், பழகலாம். அப்புறம் சில நேரத்தில் சில விஷயங்களை சிறப்பாக மேலே கொடுத்து அதை நம்ம புரிய வைக்க முடியும். அப்படி சொல்ல வந்த செய்திகளை மொழி மூலமாக, மொழி என்ன சொன்னால் எழுத்து மூலமாகவோ பேச்சு மூலமாகவோ அதை நம்ம புரிய வைக்கிறோம்னு சொன்னால் அது ஒரு சிறப்பான விஷயம். அது எவ்வளோ தூரம் ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாத்தையுமே கையில் ஒரு செய்கை காட்டி புரிஞ்சு வைக்க முடியுமா? முடியாது, வாய்ப்பில்லை. அது என்ன எழுதணும்னு சொன்னால் எண்ணாலேயோ எழுத்தாலேயோ பேசக்கூடிய மொழியாலேயோ அதை சொன்னால் தான் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த விஷயம் புரியும். பிள்ளைங்களுக்கு புரிய அளவுக்கு எடுத்து சொல்கிறாரு விஷயத்தை சொன்னால் அது மிகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று, ஏற்கத்தக்கது. அதே போல் பிள்ளைங்களும் ஆசிரியர் கேட்ட கேள்விக்கு பதில் அளிக்கிறாங்க அவங்களுக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த லாங்குவேஜோட இன்டெப்த் இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்தாற் போல் அவங்களுடைய என்ன மொழியை புகுத்தி அவங்களோட விடையை சொல்லுவாங்க. அதுவும் ஏற்புடையது. இதுக்கு என்ன காரணம், பாசிட்டிவ் நேர்மறையான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு மொழி அவசியம். ஆனால் அதே நேரத்தில் இந்த மொழி மூலமாக நம்மளுடைய உணர்வுகளையும் வெளிக்காட்ட முடியும். அது இதனோட இன்னும் ஃபர்தர் இன்னொரு டெவலப்மெண்ட்ஸ், இன்னொரு எவல்யூஷன் அது அப்படின்னு சொல்லி அடுத்த வரப்போகிற பகுதியில் அதையும் பார்க்கலாம். ஆனால் மொழிக்கு என்ன வேணும், மனிதனை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி உண்டு. மொழி என்னும் பொழுது உங்களுடைய பழகக்கூடிய விதத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், மொழி என்னும் பொழுது அது அனைவரையும் ஒன்று சேர்க்கும். ஒரு சோஷியல் கெட் டுகெதரில், சோஷியல் இன்டராக்ஷனில் மொழி ஒரு இன்றியமையாத பங்கை வகிக்கும். அது மொழி சிறப்பாக இருக்கும் பொழுது உங்களுடைய செல்ஃப் எஸ்டீமை என்ன பண்ணோம், அதை மிளிர்த்து காட்டும். செல்ஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லுவாங்க, செல்ஃப் கான்ஃபிடென்ஸை என்ஹான்ஸ் பண்ணோம்.
செல்ஃப் எஸ்டீம் அதிகமாகும், செல்ஃப் கான்செப்டை பெருசாக்கி தரும். அப்புறம் செல்ஃப் இன்டராக்ஷன், நம்ம சோஷியல் இன்டராக்ஷன் ஒருத்தர் இருக்கும் இல்லையா, நம்மளோட செல்ஃப் கான்செப்ட் லெவலை அதிகமாக்கும். நல்லபடியாக நம்மளோட பேசி பழக முடிகிறதுன்னு சொன்னால் அதுவே நம்மளோட பர்சனாலிட்டியில் ஒரு மாறுதலை தரும். பர்சனாலிட்டி என்பது என்ன? ஆளுமை திறன். ஆளுமை திறனும் செல்ஃப் எஸ்டீமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. பர்சனாலிட்டி அண்ட் செல்ஃப் எஸ்டீம் ஆர் இன்டர் ரிலேட்டட் ஆர் இன்டர்லிங்க்டு, எப்படி வேணால் சொல்ல முடியும். இதெல்லாம தொடர்ந்து ஒரு அவுட்டர் சர்க்கிளில் நம்ம அதாவது விரிந்து பரந்த நோக்கத்தில் வைடு ரேஞ்ச் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு சொன்னால் அதுலேயே அதை நம்ம பார்க்கலாம். அதை பார்த்துட்டு தென் வில் கோ டவுன் மைக்ரோ லெவலில், அதாவது ஃபோக்கஸிங் ஆன் ஏ சிங்கிள் பாயிண்ட் அப்படின்னும் போது ஆளுமை திறனும் என்ன, நம்மளுடைய உணர்வுகளும், மொழியும் எமோஷன், லாங்குவேஜ் அண்ட் தாட் அப்படின்னு. இந்த லாங்குவேஜ் என்னும்பொழுது அது எல்லா விதத்திலும் சாதாரணமாக ஒரு வகுப்பறையில் 2ஆம் வகுப்பில் படிக்கும்பொழுது பேசக்கூடியதும் மொழி தான். ஒரு கல்லூரி அளவில் அங்கே படிக்கும்பொழுதும் பட்டப்படிப்பு படிக்கும்பொழுதும் அங்கே பயன்படுத்தக்கூடியதும் மொழி தான். ஒரு சமுதாயத்தில் இருக்கிற ஒரு கூட்டத்தில் பேசும்பொழுது அங்கே பயன்படுத்துவதும் மொழிதான். அந்த மொழியோட ஆழம் இருக்கே, அது 2ஆம் வகுப்பில் பேசும்பொழுது இருக்கிற ஆழமும் 12ஆம் வகுப்பில் பேசும்பொழுது இருக்கிற இன்டெப்த் நாலேஜ் அப்படி இருக்கே, அங்கே அதுவும் மாறுபடும். ஏன்னு சொன்னால் இந்த 2ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் இந்த மொழியை தொடர்ந்து நம்ம பயின்று வரோம் இல்லையா, அந்த தொடர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய பயிற்சி நம்மளை மேலும் மேலும் திறமையானவதாக மாற்றும். அதனால் மொழி இன்றியமையாதது. சமுதாயத்துக்கு பயன்படுத்தும் பொழுது சோஷியல் இன்டராக்ஷனில் லாங்குவேஜ் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல் அப்படின்றத தொடர்ந்து வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.